வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உம்முடைய அநாதி ஸ்நேகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முடிவில்லாத உம்முடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அளவற்ற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான தயவை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடல் வேளையின் பொழுது, ஆராதனையின் வேளையின் போது, துதியின் வேளையின் போது அநேக அற்புதங்கள் நடக்கட்டும். சரீரங்களிலே ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பெரிய உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஆவிலே ஒரு பெரிய களிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆத்மாவிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய வல்லமை எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். ராஜா ஆண்டவர், இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் மனங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் மாத்திரமே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது நாம் வைத்துவிட வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் மனுஷனால் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம் கண்ணீரை எல்லாம் அவருடைய கணக்கில் வைத்துள்ளார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடன் வழக்காடுகின்ற எல்லாருடைய முன்பாகவும் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கவலைப்படாமல் சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், பெயரை சொல்லி கூப்பிட்டு என்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதால், எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேன் நான். எந்த கவலை பாரத்தை முற்று அவர் மீது வைத்திடுவேன் நான். கர்த்தர்
விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் தன் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனுஷன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ, எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போகச் செய்வாரே, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போகச் செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் கவலை இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் கவலை இல்லையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். யாருமே நம்மளை விசாரிக்கலன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை, இல்லையா? நிறைய பேர் அதை குறித்து தான் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, ஏன்னு கேட்க எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவரே நம்மளை விசாரிக்கும் பொழுது மற்றவங்கெல்லாம் விசாரிச்சா என்ன, விசாரிக்காம போனேன். ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை, எதற்குமே அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் வரலாம். பெருங்காற்று போல அவை மோதி அடிக்கலாம், கடல் போல கொந்தளிக்கலாம். ஆனால்
நாம் சோர்ந்து போகவே கூடாது. சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதாகவே நாம் ஜெபிக்க வேண்டும். சில காரியங்கள் நம்மை முட்களைப் போல குத்தி கொண்டே இருக்கும். அக்கினியில் நடப்பது போல நம்முடைய வாழ்க்கை சில வேளைகளிலே இருக்கும். அந்த சமயங்களிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் நம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து காக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். சில நேரங்களிலே உள்ளம் உடைந்து போகும்படி சில காரியங்கள் நடக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இயேசுவை மட்டுமே நம்ப வேண்டும். அவர் மாத்திரமே அந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அவரை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அவருடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரிந்து நான் வாழ முடியாதையா. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சினேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு நான் எதற்கும் அஞ்சினேன். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு
குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை, எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் மீது நம்பிக்கையை நீங்க வைங்க. அவர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. அவரே நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். மழை இல்லாத போது கூட கஷ்டப்படாமல் கனி கொடுக்க வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர் நம்மை நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல செழுமையாக இருக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயிரோடு இருக்கும் நாட்கள் முழுவதும் யாரும் நம்மை எதிர்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர் நம் வழியை வாய்க்கச் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கின்றதான வேளையிலே நம்மை எதிர்க்க யாராலும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய்
மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வேன். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிரா மரம் போலிருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன். புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன். புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை. அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை என் வாய் விட்டு பிரிவதில்லை. அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். யெகோவா ஈரே என்று சொன்னால் அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் தாமதமாகிறது, ஏன் நடக்கவே மாட்டேன் என்கிறது என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்த முடிவை நான் உனக்கு தருவேன், உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாது, நம்முடைய பராக்கிரமத்தினால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை அவர் தம் ஆவியினாலே செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை துவங்கிய தேவன் அதை நிச்சயமாக செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் செய்து முடிப்பார். இன்னொரு பாடலை பாடி நம்முடைய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உம் ஆவியால் செய்து முடிப்பேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, உம் ஆவியால் செய்து முடிப்பேன். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை
நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். 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 எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பார்க்காத முடிவுகளை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்த்த முடிவை தருகிற தேவன் நீர் மாத்திரமே ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். சகலத்தையும் செய்ய வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பின முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நீர் சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. நாங்கள் உம்மை மாத்திரம் நம்புகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறதே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை தியானிக்கிற மக்களாய் இருக்க வேண்டுமே தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் உம்மண்டை வருகிற தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா எங்களுடைய கவலைகளை எல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் வைக்கிறோம். அப்பா நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடத்திலே வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நாங்கள் அடைந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே, எங்களை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, எங்களை நீதிமானாய் மாற்றினீரே.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதே போல வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலையை கொடுக்கிற வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். துதி கன மகிமை மேன்மை ஆவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Check, check, check. Check, testing, check. Hallelujah. செக். இப்போ நாம் காணிக்க மட்டும் தசம்பங்களால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் காணிக்க தசம்பங்களை கரங்களை எடுத்துக்கொள்வோம். அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கர்த்தரின் மெய்ப்பர இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன். ஆமென். கொடுக்கிறான வேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகங்களை ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகங்களை 31ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். பிரியமானவரே, கர்த்தர் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களாம் நமக்கு வந்து பலிக்கிறது, வந்து கிடைக்கிறது என்பதை நாம் இந்த 3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வரி சொல்கிறது, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழி காட்டி என்னை நடத்தி அருளும். அப்புறம் வழி காட்டுறது ஒண்ணு, நடத்துறது ஒண்ணு. வழி மட்டும் காமிச்சிட்டா நீ போ அப்படின்னு சொன்னா எப்படி போறது இல்லையா? வழியில நிறைய ஆபத்துகள் இருக்கலாம், நிறைய நாச மோசங்கள் வரலாம், நிறைய தடைகள் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பார்வோனுடைய கையிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் விடுதலையாக்கி அவர் சொல்ற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்குள்ளே நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். இப்ப வழி காமிச்சிட்டாரு. இங்க இருக்கிறீங்க, இங்க இருந்து புறப்பட்டு அங்க போனோம். இப்ப அங்க போனோம்னா இவ்வளவு போயிட முடியுமா? வழியில செங்கடல் இருக்குங்க, பெரிய வனாந்தரம் இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு, கையில நிறைய கோல்டு இருக்கு. ஆனா அங்க கடைங்க எதுவுமே கிடையாது. ஷாப்பிங் மால்லாம் ஒன்றும் கிடையாது, சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் கிடையாது, பிரியாணி கடை ஒன்றும் கிடையாது. இங்க தடிக்க விழுந்தா பிரியாணி கடை இருக்கு. வனாந்தரத்துல என்ன இருக்கும்? குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க போறது? தண்ணி பிரச்சனை வரும். 6 லட்சம் மக்களுக்கு, காலாட்களுக்கு மட்டும் 6 லட்சம் பேர், 6 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணுன்ற சாதாரண விஷயமா? ஒருத்தரும் 1 லிட்டர் குடிச்சா கூட அது 6 லட்சம் லிட்டர் ஆயிடும். தண்ணி பிரச்சனை இருக்கு, சாப்பாட்டு பிரச்சனை இருக்கு.
வழியில நிறைய ஆபத்துகள் இருக்கு. செங்கடல் வரும், யோர்தான் வரும், சூர் வனாந்தரம் வரும். பகல்ல திருடர் பயம் இருக்கும், இரவுல விஷப்பூச்சி கடிகள் இருக்கும். எவ்வளவு ஆபத்துகள் இருக்கு பாருங்க. நிம்மதியா தூங்க முடியாது. இவர் நடத்தலைன்னா அவங்க நிம்மதியா தூங்க முடியாது, நடத்தலைன்னா சாப்பிட முடியாது, நடத்தலைன்னா தண்ணி குடிக்க முடியாது. எங்கிருந்து கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் எங்க போகுது அவங்க? அப்ப வழி காட்டுறது ஒண்ணு, நடத்துறது இன்னொன்னு. அவர் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்னா கூடவே இருந்து அவர் நடத்துகிறார். அவர் கூடவே இருந்து வழி நடத்துகிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி காட்டினது மட்டும் வழி நடத்துகிறார். பாதுகாப்பு அரணாய் அவர்களுக்கு இருக்கிறார். எந்த சேதமும் அணுகாமல் அவர்களை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, எது வரைக்கும் நடத்துவார்? நித்தமும் நம்மை நடத்துவார். அவர் நித்தமும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால நாளை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு எப்படி நடத்துறாரோ அதே மாதிரி நாளைக்கும் அவரு நடத்துவார், நிச்சயமா நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலங்கள் வழி நடத்தினார். கூடவே இருக்கிறார். கூடவே இருந்து வழிகாட்டி அவர்களை நடத்தினார். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை நினம் உள்ளதாக்குவார். அவர் அப்படி ஆக்குவார் கண்டிப்பா. எப்போ? வறட்சியான காலங்களில் கூட ஆத்துமாவை நினம் உள்ளதாக்குவார். ஆத்துமனால புஷ்டி ஆக்குவார் கண்டிப்பா. ஆத்துமாவை தப்பு வைப்பார், ஆத்துமாவை விடுவிப்பார். அவர் நித்தமும் நடத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நதியை போலும் இருப்பாய். எலும்புகளெல்லாம் ஒரு ஸ்திரப்படுத்துகிறார். எப்படி சொல்றார் பாருங்க. அவர் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களே தனி ரகம் தான். ஆளே பிரைட் ஆயிடும். அவர் நடத்துறாருன்னு சொல்லும்போது ஆளுங்களை பார்த்தாவே தெரியும், ஆமாங்க கர்த்தர் நிச்சயமா இவங்களை நடத்துறாரு. ஏன்னா ஆள் ஒரு மாதிரி இருந்தார், ஆனா இப்ப நல்லா இருக்கிறார் ஆளு. கர்த்தர் நிச்சயமா இவர்களை நடத்துகிறார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மளை, மக்கள் நம்மளை பார்த்தாவே தெரியும் கர்த்தர் நம்மளை நடத்துறாரா இல்லையா, பாதுகாப்பு கொடுக்குறாரா இல்லையான்னு நம்மளை பார்த்தாவே தெரியும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த விசுவாச பிரயாணத்துல ஏராளமான கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், மரணங்கள் நிறைய வருது, நம்மளை சந்திக்குது. நம்மள ஒரே மாதிரி நம்ம சந்தோஷமாவே என்னைக்கும் இருக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு பெரிய மலர் படுக்க மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோஸ். அது மலர் படுக்க கிடையாதுங்க. அது ஒரு நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான். யாரெல்லாம் பரவாயில்ல, ஆனா ஒரு எதிராளி இருக்கிறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு விரும்புறான், சுகமா இருக்கக்கூடாதுன்னு விரும்புறான், வியாதியின் எண்ணத்தை கொடுக்குறான், பலவீனப்படுத்துகிறான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி. 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும்போது நம்ம அதை பார்க்கிறோம். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. வழியில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நித்தமும் உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை அவர் நமக்கு, பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பி அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 4ஆம் வசனத்தை பாருங்க, 31:4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீரே எனக்கு அரண். மறைவாய் வைத்த வலை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வேடன் ஒரு பறவையை பிடிக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்றான்னா வலையை விரிக்கிறான். வலையை விரிச்சிட்டு வலைக்கு கீழே அதுக்கு பிடித்த உணவுகளை, பிடித்த ஆகாரத்தை அவன் போட்டு வைக்கிறான். மேல இருந்து பார்க்கும்பொழுது வலை தெரிய மாட்டேங்குது, ஆகாரம் தான் தெரியுது. நீ நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது நம்மளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது. இந்த மாதிரி தான் பிசாசு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை கடனாளிகள் ஆக்குகிறதுக்கு பெரிய திட்டங்களை வச்சுக்கிறான். வலை விரிக்கிறான், நைஸா லோன் தரேன்றான். வாங்கிடக்கூடாது, போய் உடனே போய் வாங்கிடக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் என்ற பொருளாதார தேவைகளை சந்திப்பார். நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போதில்லை, நான் அவரை நம்பி இருக்கிறேன். இது தெரியாம பறவை போய் அந்த ஆகாரத்தை சாப்பிடலான்னு போய் அங்க போய் இறங்கி உக்காந்துச்சுன்னா மாட்டிக்கும், அவ்வளவுதான், சிக்கிடும். இப்ப வேடன் சும்மா சாப்பாடு அள்ளி போடல, இந்த பறவையை பிடிக்கணும்னு பாக்குறான், அதை அடிச்சு கொண்டு சாப்பிடணும்னு பாக்குறான். அப்படி இல்லைன்னு அதை கொண்டு போய் விற்கணும்னு பாக்குறான். அந்த அந்த பறவை பிடித்து கூண்டில் அடைக்க வேண்டும் என்று விரும்புகிறான்.
தானியேலை கூண்டில் அடைக்கணும்னு விரும்பினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படியாவது தடுக்கணும்னு விரும்பினான். தேவ பிள்ளைகளை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு அவன் விரும்புறான் பாருங்க. அதனால அவன் வலை விரிக்கிறான். நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடியே அவன் வலையை விரிச்சு வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறான். இந்த வலையை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வலை பறவையை போய் பிடிக்கிறது கிடையாது. வலைய போய் பறந்து போய் பறவை பிடிக்குது, வலை பிடிக்கிறது கிடையாது. இல்ல வேடன் போய் பிடிக்கிறானா, வேடன் வரத்துக்குள்ளே ஓடிடும் அது இல்லையா. வேடனும் பிடிக்கிறது இல்லை, வலையும் பிடிக்கிறது இல்லை. வலை விரிச்சுட்டு அவன் காத்து கொண்டிருக்கிறான். காட்டுல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு கால் வச்சோன்னு ஜாம் ஆகிறதுக்கு அப்படிப்பட்ட பொறிகளை வைக்கிறார்கள். பொறினா இயந்திரம் அது. சும்மா காலை போய் வச்சா ரெண்டு பக்கம் அப்படி பிடிச்சி அழுத்திடும், அவ்வளோதான். அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, எடுத்த காலே போயிடும். அந்த அளவுக்கு அந்த மெஷின் இருக்கும் பாருங்க. எதுக்குன்னு நம்மள கொல்லணும். அவனுக்கு பிசாசு எதுக்கு வரான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கிறான், அவன் எந்நேரமும் நமக்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம கையில பணம் இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுட்டே இருக்கணும், நமக்கு தூக்கமே வரக்கூடாது. நல்லா தூங்கினா ஆரோக்கியமாயிடுவாங்கல்ல, தூக்கமே வரக்கூடாது அப்படின்னு அவன் வேலை செய்யறான். வலையை விரிச்சிட்டு காத்துட்டு இருக்கிறான். நம்ம போய் சிக்கி கொள்ளக்கூடாது, கர்த்தரை நம்பணும். இந்த மாதிரி நேரங்கள்ல ஆண்டவரே இதில் நுழையலாமா, ஆண்டவரே இந்த வேலையை நான் எடுத்துக்கலாமா, இந்த வேலையை செய்யலாமா, இந்த வழியில நான் போகலாமா, இன்னார் நான் திருமணம் செய்து கொள்ளலாமா யோசிக்கணும். கடவுளுடைய வழிகாட்டுதலை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கண்ணை மூடின்னு போய் குதிச்சிடக்கூடாது. அப்படி குதிச்ச நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்ணை மூடின்னு போய் குதிக்கிறது அப்படிலாம் குதிக்க முடியாது. ஏன்னா நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், எவனை விழுங்கலாமோன்று வகை தேடி சுற்றி திரிகிறான், நம்மளை அழிக்க பார்க்கறான், கொல்ல பார்க்கறான், சமாதானத்தை திருட பார்க்கறான். ஆனா இயேசு சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண படம் வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவரை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும் தேவரீர், நீரே என்னுடைய அரண். பாருங்க, நம்மள அரண் மாதிரி பாதுகாக்கிறார் நம்மளை சுற்றிலும். 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு 2 பேர் வேதாகமத்துல சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லுகிறார்கள். அவன் ஒன்றும் தப்பு செய்யல, அவன் அற்புதமானவன். ஸ்தேவான் பாருங்க, கர்த்தரை நம்புறான், கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கிறான், விசுவாசத்தில் வல்லவன், அற்புதங்களை செய்கிறவன், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவன். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லும் பொழுது, அவனை கொலை செய்யும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்றான், கர்த்தாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். 2வது இயேசு கிறிஸ்து, அவரும் அப்படி சொல்றாரு. அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று 2 பேர் சொல்லிக்கிறாங்க வேதாகமத்துல. பாருங்க, கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த, முக்கியமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார். என்னன்னா, மரண போராட்டத்துக்கு நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அநேகர் இன்றைக்கு மரணத்தின் பிடியில் இருக்கலாம், வியாதியின் பிடியில் இருக்கலாம், பிசாசின் பிடியில் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த மரண பிடியிலிருந்து என்னை தப்புவிக்க யாரால முடியாதா, என்னை ஏங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். அவர் சொல்றாரு, தாவீது சங்கீதக்காரன் 5ஆம் வசனத்துல, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தர் மேல நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் மரண போராட்டங்களுக்கு நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 வசனங்கள்ல ஸ்தேவான் சொல்றார், கர்த்தாவே என்னுடைய ஆவி உம்முடைய கையிலே ஒப்புவிக்கிறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 46 50 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், மரணம் நம்மை அழிக்கவே முடியாது, மரணத்தினால் நம்மை கெட்டுப்போக வைக்கவே முடியாது.
ஏனென்றால் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை குணமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், மரண போராட்டத்துக்கு தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகவேதான் இந்த தாவீது 23ஆம் சங்கீதத்துல அவர் அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது கர்த்தர் எப்படி அவருடைய மேய்ப்பரா இருக்கிறார்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அவர் என்ன நடத்துறாரு, எப்படி நடத்துறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் பாருங்க தாவீதுக்கு. மரண தருவாயில இருக்கிறான், உயிர் போகிற சூழ்நிலை, அந்த மரணம் எதிர்க்க இருக்குது, மரணத்தினுடைய கோர பிடியில அவன் சிக்கி இருக்கிறான். ஆனா கர்த்தர் மேல அவன் நம்பிக்கை வைக்கிறது மூலமா அவன் சொல்ல மரணத்தையே பார்த்து சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடப்பேன், ஆனாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படவே மாட்டேன். கிறிஸ்தவர்கள் பாருங்க, மரணத்தை பத்தி பயமே இருக்கவே கூடாது. ஏன்னா அவர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்திருக்கிறார். எபிரேயர் 2:14 சொல்லுகிறார். 15ஆம் வசனம் சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணார்னா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படி செய்தார். அப்ப மரணத்தை கண்டு எந்த கிறிஸ்தவனும் பயப்படுறதே கிடையாது, தைரியமா எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கர்த்தர் கூடவே இருக்கிறார், நம்மளை கரங்களை பிடித்து அவர் வழி நடத்துவார். ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மரணத்தை ருசி பார்த்து இருக்கிறார். எபிரேயர் 2:10 நாம வாசிக்கும் பொழுது நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை ரட்சிப்பின் அதிபதி பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், 9-10 வாசிக்கிறேன். என்றாலும் தேவனுடைய கிருபினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அவர் மரணத்துக்கு ஊடாக சென்றார், மரணத்துக்கு உள்ள சென்றார். எதுக்காக? அவருக்காக இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லைங்க, மரணம் அவரை லாக் பண்ண முடியல. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி. மரணம் அவங்கள தடுத்து நிறுத்த முடியல. அவர்கள் மரித்த பிற்பாடு அவர்கள் என்ன பண்றாங்க, அவர் பத்திரமா கரத்தை பிடித்து அந்த பள்ளத்தாக்கு வழியா நடத்து கொண்டு போறார். ஏன்னா ஏற்கனவே அவர் மரணத்தை உங்களுக்காக எனக்காக ருசி பார்த்து இருக்கிறார். He tasted death for you and me. So நமக்கு பயமே கிடையாது. அப்புறம் சொல்லுகிறாரு, கனத்தினால் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்னா, அந்த மரணத்தை அவர் ஏற்கனவே ஜெயித்து இருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்து இருக்கிறார். இனி ஒரு ஆள் கூட அவரை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு ஆள் கூட பாதாளத்துல மரணத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களை பத்திரமாய் கொண்டு வருகிறார், பத்திரமா கொண்டு வருகிறார். இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். இம்மையிலிருந்து மறுமைக்குள்ள அவர்களை கொண்டு போகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 6-7 முறை நான் பாம்பேக்கு ட்ரெயின்ல போயிருக்கேன் பாருங்க. ட்ரெயின்ல போகும்பொழுது பூனை தாண்டும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் வரும், குகைகள் வரும். மலையை குடைஞ்சு அதுக்குள்ள ரயில் பாதை போட்டு அது வழியா ட்ரெயின் போகும். அந்த குகைக்கு உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு கும்மிருட்டாயிடும், ட்ரெயின் உள்ள லைட்லாம் ஆஃப் ஆயிடும், அப்படியே இருட்டாயிடும், எல்லாம் ஓன கத்துவாங்க. இருள், கிட்டத்தட்ட 7-8 குகைகள் இருக்குது. அது உள்ள போகும்பொழுது அவ்வளோ ஒரு அச்சம், எல்லாரும் கத்துவாங்க, ஓன்னு கத்துவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் தான் பாருங்க, சில வினாடிகள்ல அந்த ட்ரெயின் அந்த பக்கம் வெளிச்சத்துக்குள்ள பிரவேசிச்சிடும். அது மாதிரிதான் மரணம் கூட. ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்குல அவரே கையை பிடிச்சு கொண்டு போகிறார், ஜீவனுக்குள்ளே மறுமையில நம்மளை பிரவேசிக்க வைக்கிறார். ஆகவேதான் அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். ஏன் இது நடக்குது? 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறார்.
சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லா பயத்தையும் போக்குது, எந்நேரமும் பாட வைக்குது, அவரை துதிக்க வைக்கிறது. நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக மரணம் கூட செயலற்றதாய் நிற்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்பேற்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஸ்தேவான் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி வந்துக்கிற நம்ம எல்லாரும் கூட தைரியமா இந்த மரணத்தை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய கூரை அவர் ஒடித்திருக்கிறார். பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவரை நம்பும் பொழுது அவர் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்பு வைக்கிறார், மறைவான வலைக்கு நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் நம்மை வழிகாட்டி அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், அறிக்கையை வாசிப்போம், விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். இயேசுவின் பிள்ளையாகிய எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நான் பூலோகத்திலே எவைகளை கட்டுகிறேனோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நான் எவைகளை கட்டவிழ்க்கிறேனோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பொய்யுரையாத தேவனாய் அவர் இருக்கிறபடியால் நானும் பொய் பேச மாட்டேன். அவர் சமாதான கர்த்தராய் இருக்கிறபடியால் நானும் எல்லோருடனும் சமாதானமாக இருப்பேன். வாக்கு கடங்காத பெருமூச்சோடே வேண்டுதல் செய்யும் ஆவியானவராய் அவர் இருப்பதால் நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். அன்பில் பூரணராய் அவர் இருப்பதினாலே நானும் அனைவருடனும் அன்புடன் வாழ்வேன். உண்மையுள்ள சாட்சியாக இயேசு இருப்பதினாலே நானும் உண்மையாக இருப்பேன், சாட்சியாக ஜீவிப்பேன். என் ஜீவனின் பலனாக இயேசு இருப்பதினாலே நான் பலவானாய் வாழ்வேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருப்பதினாலே நானும் பரிசுத்தமாய் வாழ்வேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை முதல் ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 30ஆம் தேதி, நவம்பர் 30ஆம் தேதி இந்த நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையிலே நமக்கு ஒரு சப்போஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு நடைபெறுகிறது. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நல்லா தான் கை தட்டுங்க. சப்போஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி நான் என்னோட குடும்பத்தோட உங்களோட நான் சேர்ந்து கொண்டாட முடியாது. அதனால முன்கூட்டியே நம்ம கொண்டாடுறது வழக்கமாக இது நடந்து வர்றது தான். இப்போ நம்ம 2 ஆராதனை நடத்துகிறோம்.
இப்போ இந்திய ஆராதனைக்கு வரவங்களெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாது. எல்லாமே வாலிப பிள்ளைகள், ரொம்ப அருமையானவர்கள், நல்ல வசனத்தின் மேலே வாஞ்ச உள்ளவர்கள். நீங்களும் வசனத்தின் மேலே வாஞ்ச உள்ளவர்கள். இப்போ அடுத்த வாரம் ஆராதனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஆராதனையாக வைக்க போகிறோம். அவங்கள சீக்கிரமாக வர சொல்லிட போகிறேன். நான் 11 மணிக்கு நடக்காது, அந்த ஆராதனை 11 மணிக்கு நடக்காது, சீக்கிரமாக வர சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த ஆராதனையில பங்கு கொள்ள போகிறோம். முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு ஒரு ஃபெலோஷிப் லஞ்ச் இருக்கு. அந்த ஃபெலோஷிப் லஞ்ச் வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து அதுக்காக எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கடவுள் நல்ல ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறாரு. ஆகவே உங்களோடு இணைந்து நான் சாப்பிடணும், அதுதான் ஒரு முக்கியம். என்னோட குடும்பமும் இதுவும் என்னோட குடும்பம் தான். இது விசுவாச குடும்பம். அது பயாலஜிக்கல் ஃபேமிலி, இது ஃபெய்த் ஃபேமிலி. நீங்களும் என்னோட குடும்பம் தான். ஆகவே உங்களோட இணைந்து நான் அந்த ஃபெலோஷிப் ஐக்கிய விருந்தை, அன்பின் விருந்தை சாப்பிடணும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே நல்ல ஒரு அருமையான ஒரு பிரியாணி பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றாக இணைந்து சாப்பிட போகிறோம். நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக ஸ்கிட்டு போட போகிறாங்க, டான்ஸ் பண்ண போகிறாங்க, வசனம் சொல்ல போகிறாங்க, பாடல்களை பாட போகிறாங்க. நிறைய அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறார்கள். ஸோ அடுத்த வாரம் யாரும் மிஸ் பண்ணாமல் வரணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வாரம் யாருமே வராமல் இருக்கக்கூடாது, எல்லாரும் வரணும். ஏற்கனவே வராதவங்க இருந்தாங்க, அவங்களையும் சொல்லி கூட்டினுவாங்க. இன்னைக்கு வந்து ஃபெலோஷிப் லஞ்ச் இருக்கு, வாங்க சாப்பிட்றதுக்காகவாது நீங்கள் வாங்க. அடுத்த வாரம் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்துடணும் நீங்கள். ஓகே, ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே எத்தனை பேர் வரீங்கன்றது எங்களுக்கு தெரியணும் இல்லையா? திடீர்னு நம்ம 100 பேருக்கு செய்ய முடியாது, இல்லை 500 பேருக்கெல்லாம் செய்ய முடியாது. எவ்வளோ பேர் வரீங்கன்றது நமக்கு தெரியணும். அதனால இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பின்னாடி என்னுடைய துணைவியார் இருக்காங்க, பிரிசில்லா அவங்க இருக்காங்க, சிஸ்டர் பிரிசில்லா இருக்காங்க. அவங்களிடத்துல வந்து உங்களுடைய நேமை கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் குடும்பமாக வரீங்க அப்படின்னா 4 பேர் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுடுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேர் கொடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பேருக்கு நம்ம வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும் நமக்கு இல்லையா? அதனால நீங்கள் வந்து இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது என்னுடைய மனைவியின் இடத்துல உங்களுடைய பேர், எத்தனை பேர் வரீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டுங்க. உங்கள் ஃபேமிலி நேம் போட்டு அதுக்கு நேராக இத்தனை பேர் வராங்கன்னு போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு கணக்கு இருக்கணும் நமக்கு, எவ்வளோ பேர் வராங்க, அடுத்த வாரம் எவ்வளோ பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுன்றது நமக்கு தெரியணும். அதனால தான் பேர் கொடுக்க சொல்கிறோம். நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நிறைய செஞ்சு வீணடிக்கக்கூடாது உணவுப் பொருள்களை. ஆகவே நம்ம மிக சரியாக அதை செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் யாவரும் வந்து என்னோட குடும்பத்தோட கூட இணைந்து அந்த விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களோட சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிரியம். அதனால நம்ம ஒரே குடும்பமாக ஒன்றா உட்காந்து அந்த ஐக்கிய விருந்தை நாம் சாப்பிடுவோம். தேவனுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் வந்து இந்தி ஆராதனைக்கு வர்ற அந்த பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம், அவங்க உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் 2 பேர் பேசிக்கலாம், நல்லா அவங்கள விசாரிக்கலாம். அவங்கெல்லாம் வேற மாநிலத்தில், இந்த பஞ்சாப், ஒடிசா, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், பீகார், இது கேரளா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் தான் அவங்க இங்கே நம்ம இந்திய ஆராதனைக்கு வருகிறார்கள். அவங்கள பார்த்து நீங்கள் பேசலாம், உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளலாம், அவங்க உங்களிடத்துல பேசலாம். நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. ஆகவே அடுத்த வாரம் தவறாமல் நீங்கள் வந்துடணும். 30ஆம் தேதி வந்துடணும். போகும்போது எத்தனை பேர் வரீங்கன்றது நீங்கள் அங்கே சொல்லிட்டு போயிடணும். மேரி அம்மானா அவங்க எத்தனை பேர், ஐயா ஆரோன் முத்தையா அவங்க வராங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் வராங்கன்றதை இங்கே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் அதை நாம் சொல்லுகிறோம். ஆகவே நீங்கள் அதை மறவாமல் ஞாபகம் வைத்துக்கொண்டு அடுத்த வாரத்தில் நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.